ஸோ இந்த வீடியோவில் MIT ஆப் இன்வென்டர் யூஸ் பண்ணி எப்படி ஆப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ MIT ஆப் இன்வென்டர் கொடுத்து க்ரியேட் ஆப்ஸ் போனால் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ நம்ம நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நேம் என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசிக் லைன் ட்ரா சர்க்கிள் ட்ராயிங்காட்டி ட்ராயிங்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக என்ன ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் இருக்கோ அதோட நம்மளுக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரீனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ ட்ராயிங் அண்ட் அனிமேஷன். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ரைட் சைடு இருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் என்ன காம்பனன்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோமோ அது அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். அதை ரீநேம் டெலிட் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் டேப்லெட் மானிட்டர் சைஸ் அதே மாதிரி ஆண்ட்ராய்டு டிவைஸ் சைஸும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேசிக் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு கேன்வாஸ் ஏரியா தேவை. அதுக்கு ட்ராயிங் அண்ட் அனிமேஷன்லேருந்து கேன்வாஸ் ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை என்டையர் ஸ்க்ரீனுக்கும் நம்ம கொண்டுட்டு வரணும்னா செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு கேன்வாஸ் சூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஹைட் அண்ட் வித்தையும் ஃபில் பேரண்ட் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கேன்வாஸ் வந்து என்டையர் ஸ்க்ரீனுக்கும் வந்துடும். இப்போ நம்ம அதை கிளியர் பண்ணுறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் போய் ஒரு பட்டனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டனை வந்து கிளியர் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட்டில் போய் கிளியர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அதோட காம்பனண்ட் நேமையும் ரீநேம் யூஸ் பண்ணி கிளியர்னு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளியர் இருக்குது. நம்ம அதை ரீநேம் டெலிட் எது வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணால் கிளியர் பட்டனை கிளிக் பண்ணால் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ ரைட் சைடு வந்துட்டு அந்த காம்பனன்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அலைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த லேஅவுட் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் போய் அதோட கலர் டிஸ்பிளே ஆகிற ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வியூ பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டிசைனர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீன் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். பிளாக் யூஸ் பண்ணி நம்ம கோடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சிஸ்டமில் ஆண்ட்ராய்டு டிவைஸ் எமுலேட்டர் தேவை. அதுக்கு ஏஐ ஸ்டார்டர் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஏஐ ஸ்டார்டர் பார்க்குறதுக்கு எமுலேட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எகெயின் MIT ஆப் இன்வென்டர் போய் இந்த பிளாக்ஸில் போய் கோட் டிசைன் பண்ணோம். ஸோ கேன்வாஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம கேன்வாஸில் ட்ராக் பண்ணால் லைன் ட்ரா பண்ணுற மாதிரி. ஸோ அது கேன்வாஸ் சூஸ் பண்ணி கீழே வந்தோன்னா ட்ரா லைன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அங்கே நம்ம பிளாக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரா லைனில் நம்மளுக்கு 4 வேரியபிள்ஸ் தேவை. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் வரைகிறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் XY தென் எண்டிங் பொசிஷன் XY. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸில் வச்சுட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் இதை வந்து X பொசிஷன் Y பொசிஷன் ஆகும். இப்போ கரண்ட்டாக எங்கே எண்ட் ஆகணுமோ அது கரண்ட் X கரண்ட் Y ஆகும் ரீப்ளேஸ் ஆகிக்கும். ட்ராப் டவுன் கொடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேன்வாவில் போய் லைன் ட்ரா ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கனெக்டில் எமுலேட்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீன் வந்துட்டு அங்கே கனெக்ட் ஆகிறதுக்கு மறுபடியும் அந்த கம்பெனி ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இந்த 4 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் கம்பெனியன் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு 8 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அந்த 8 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்க்ரீன் நேமோட இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு அது டிசைன் பண்ண ஸ்க்ரீன் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா லைன் ட்ரா பண்ண முடியுது. ஸோ இப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கிளியர் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ எதுவும் ஒர்க் ஆகாது பிகாஸ் நம்ம அது ரிலேட்டட் பிளாக்ஸ் வந்து எதுவுமே நான் எடுத்து ப்ளேஸ் பண்ணலை. ஸோ கிளியர் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு கேன்வாஸ் ஏரியா வந்து கிளியர் ஆகணும். ஸோ அப்போ கிளியர் காம்பனன்ட் சூஸ் பண்ணிவிட்டு மேலே போனோம் அப்படின்னா வென் கிளியர் கிளிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே வச்சுட்டு இப்போ கேன்வாஸ் வந்து கிளியர் ஆகணும். ஸோ கேன்வாஸில் போய் கால் கேன்வாஸ் கிளியர் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கோடிங் ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் லைன் ட்ரா. இதுலேயே வந்துட்டு நம்ம டச் பண்ணாலும் கேன்வாஸை டச் பண்ணாலும் லைன் ட்ரா பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே கேன்வாஸில் டச் வச்சு மறுபடியும் கேன்வாஸ் கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ட்ரா லைனில் 4 வேரியபிள்ஸ்
கெட் எக்ஸ் கொடுத்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி x1 y1 x2 y2 கொடுத்துட்டு வேல்யூஸ் வந்து நம்ம கரண்ட் எக்ஸ் கரண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம லைன் ட்ரா பண்ணங்காட்டி இப்போ ட்ரா சர்க்கிள் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஸோ மறுபடியும் கேன்வாஸில் போய் ட்ரா சர்க்கிள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 3 வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். கெட் எக்ஸ் கெட் ஒய் கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி காப்பி பண்ணி Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு ட்ராப் டவுனில் இருந்து நம்ம ஒய் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ரேடியஸில் நம்ம மேத்தில் போய் மேலே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேல்யூ இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த 0வை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். இப்போ 50 கொடுத்துட்டு நம்ம எமுலேட்டரில் போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேடியஸ் 50யோட சர்க்கிள் வந்து ட்ரா ஆகும். லைனும் ட்ரா பண்ணி கிளியர் ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஃபால்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கிள் வந்து எம்டியாக இருக்கும். ரேடியஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா ஸோ ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ கிளியர் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆயிரும். தேங்க்யூ.